ராம் ராம் மாமா. ராம் ராம். இப்போ வந்து நிறைய இடத்துலலாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நிறையா பஜனை உற்சவங்கள் பெருமாள் விஷயங்கள்லாம் நிறையா நடந்துன்னு தான் வந்திருக்கு. இன்னொன்று என்ன பார்க்குறா அப்படின்னா, இந்த மாதிரி இப்போது இதெல்லாம் பெருக பெருக வர ஜனங்கள் கூட்டமும் நிறையா வந்திருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா அன்னதானங்கள் போஜனங்கள்லாம் நடக்கிறது. சில பேர்லாம் வந்து இந்த கூட்டம்லாம் வந்து நிறையா இந்த அன்னதானம் அந்த மாதிரி விஷயத்துக்கு நிறையா இருக்குது, நிறையா பேர் பஜனைக்கெலாம் உட்கார மாட்டேங்கிறாளே, உற்சவத்துக்கெலாம் உட்கார மாட்டேங்கிறாளே அப்படின்லாம் வந்து அப்சர்வ் வந்து பண்ணுறா. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள்லாம் கோயிலுக்கு போகிறீங்களே, எதுக்கு போகிறீங்க? ஒரு மன நிம்மதிக்காக. அதுக்கு மேலே மன நிம்மதியே, அதுக்கு மேலே பெருமாளை வந்து பார்க்கணும்னு ஆசை வந்து இருக்கு. அது ரொம்ப ரேரு. ஏதோ ஒரு பிரார்த்தனைக்கு போகிறேன். ஆமாம், ஒரு ஏதாவது வந்து வேணும் வேணும் அப்படின்னு வேணும்னு தான் கோவிலுக்கு போகிறேன். ஆல்மோஸ்ட் 99% காரணம் இல்லாமல் கோவிலுக்கு போகிறதில்ல. கரெக்டு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதன் போல கோவிலுக்கு போகிறேன். அந்த மாதிரி அந்த வரா இல்லையா, அவளுக்கு சாப்பாடு வேணும், பஜனைக்கு வர. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறது வந்து ஒரு அதுக்கு ஒரு கேட்லிஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுட்டு இருக்கீங்கள. இப்போ அவனுக்கு பசி சாப்பிட வரான். இது சத்சங்கமாக இருக்குது. சாப்பாடு போடணுமா பஜனா போஜனா அப்படின்னு கேட்டால், பஜன் சம்பிரதாயத்தில் ஐயாவாள்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரியும். சீதர ஐயாவாள்னு திருவசநல்லூரில். அந்த உற்சவமே இன்னி வரைக்கும் போஜனக்கோசம் தான் அந்த உற்சவம் ஆரம்பித்த காரணமே, ஒரு மிளேச்ச பையனுக்கு ஒரு சாது தனி சாதம் போட்டுட்டார் அப்படின்னு ஆரம்பித்து, அவள் ஆற்றுல கங்கை வந்து கங்கை பூரா பிரவாகமாக ஓடி அதுக்கப்புறமா திருப்பி சாதம் பண்ணால் அவருமே தெரிஞ்சது. ஒரு மிளேச்சனுக்கு பண்ணிட்டார், அன்னம் தகாது சாதம் போட்டார் அப்படின்னா. சர்வ சாஸ்திர பண்டிதர் ஐயாவார். அவர் வந்து அந்த குழந்தைய பரமேஸ்வரனை பார்த்து அன்னம் போட்டார்னா, அந்த உற்சவத்துக்கு 10 நாளைக்கும் லட்சக்கணக்கான பேர் சாப்பிட தான் பஜனையில் உற்சவம் பண்ணுறான். வேறுபடி பஜனை கோவிந்தபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 10 நாள் உற்சவம். இங்கே வரவா யாருமே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலாம் வரல, பஜனைக்கோ உற்சவத்துக்கோ கோவிலுக்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரத்துக்கு முன்னாடி டொனேஷன் கட்டிட்டு வருவான். ஏதோ ₹1 முடிஞ்சது. அவள் சாப்பிட்ட காசுக்கு 50 ரூபா சாப்பிட்டா 50 ரூபா கட்டிட்டு வருவான். நம்மளே பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு உற்சவத்தில் ஒரு ஆட்டோக்காரர் சாப்பிட்டுட்டு, சாமிநாதா கொடுக்கணும் சாமி அப்படின்னார். ஏன்பா? இல்லை இவ்வளோ பெரிய சாப்பாடு போடுறீங்கன்ட்டு 20 ரூபா அவட்டே இருந்த 20 ரூபா எடுத்து கொடுத்தேன். அதனால் யார் கொடுக்குறாளோ அவள் தான் சாப்பிட்றா. அதனால் கொடுக்காத ஒருத்தர் பேர் சாப்பிட்டா அன்னதான புண்ணியம். தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு எல்லாருக்கும் தெரியும். அன்னதானவ மாடுவராகி அப்படின்னு தாசர் வாழ்ப்பாடுறார். அன்ன சத்திரம் இட்டவராகி அந்நிய வார்த்தைகளும் விட்டவராகி அனுதின பஜனைய மாடுவராகி. பஜனையை கடைசியில் தான் வச்சிருக்காரு. முதல்ல அன்னதானம் பண்ணுங்கோ, அன்ன சத்திரம் கட்டுங்கோ, அந்நிய வார்த்தைகளை விடுங்கோ, அனுதின பஜனைய மாடு, அப்புறமா அனுதினம் பஜனை பண்ணுங்கோ அப்படின்னு. தானத்தில் வசத்தியானது அன்னதானம். இப்போ நம்மளால ஆற்றுக்கு போகிற ஆற்றுல கூட டெய்லி 5 பேர் போட முடியாது, அதில் ஒருத்தரை கூட போட முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி உற்சவம் நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். 4 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாராவது உற்சவம் பண்ணால் நம்ம ஏதாவது பணம் கொடுத்தா, அரிசி கொடுத்தா, பருப்பு கொடுத்தா, நம்ம சார்பாக 2 பேர் சாப்பிட்றாலே அந்த புண்ணியம் நமக்கு வரணுமே அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நிறையா உற்சவங்களில் சாப்பாட்டுக்கு பணம் தர ஸ்பான்சர்ஸ் அதிகம், உற்சவத்துக்கு பணம் தர வாழ. நான் மளிகை சாமானாக வாங்கித்தரேன், கரிகாயாக வாங்கித்தரேன் அப்படின்ட்டு. இப்போ அவள் கொடுக்குற காசை யாரோ ஒருத்தர் சாப்பிட்றாளா, இதெல்லாம் ஒன்றும் நஷ்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது. யாரோ கொடுக்குறா, யாரோ சாப்பிட போகிறா. இது ஆர்கனைஸுக்கு என்ன பெருமை? அந்த சிரமம் தான் ஆர்கனைஸுக்கு. இவ்வளோத்தையும் சேகரித்து இவ்வளோ பேர் சாப்பாடு பண்ண தூத்து இவ்வளோ பேர் சாப்பாடு போட்டேன்னு அதனால என் உற்சவம் பிரச்சனை எந்த ஆர்கனைஸரும் சொல்லலை. கொடுக்குற பணத்தை யூஸ் படுத்திக்கணும் அப்படின்றனால தான் எல்லா ஆர்கனைஸருமே யாரோ கொடுக்குறா, கரிகாயாக கொடுக்குறா, மளிகை சாமானாக கொடுக்குறா, அரிசியாக கொடுக்குறா, அதை பிரயோஜனப்படுத்தி 4 பேர் சாப்பாடு போடுறா. அதில் வசதி இருக்கிறவாளும் சாப்பிட்றா, வசதி இல்லாதவும் சாப்பிட்றா. அதனால் போஜன் இல்லாட்டா பஜனைக்கு யாரும் வரமாட்டா அப்படிலாம் கிடையாது. போஜன் அப்படிங்கிறது ஒரு சப்ளிமெண்ட்ரி. பிரைமரி ப்ராடக்ட் நாம சங்கீர்த்தனம், இல்லை பை ப்ராடக்ட் போஜன். அந்த போஜனுக்குன்னு வரவா கொஞ்ச நேரம் உட்காருவா இல்லையா? எப்படியும் 12:30 மணிக்கு சாப்பாடை போடுறோன்னா அவள் 12 மணிக்கே வந்துடுவான். 12லேருந்து 12:30 வரைக்கும் ஹாலில் உட்காந்துருப்பாள். அந்த 1/2 hour தெரிஞ்சோ தெரியாமலோ கோவிந்தா விட்டலா ராமான்னு சொல்ல போகிறா இல்லையா? அது போகிறோம். அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது அவள்கிட்ட. சாப்பிட்டு பிடிச்ச உடனே 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு தான் போவாள். அந்த 1/4 மணி நேரம் நாம சங்கீதம் சொல்ல போகிறாள்.
கொஞ்சம் கொஞ்சமாக ருச்சியை உண்டாக்குறது தான் இந்த அன்னதானமே தவிர்த்து அன்னதானத்து மூலமாக நிறைய செலவழிக்கிறா என்ன பின்னான பண்ணுறா அதெல்லாம் ஒரு நல்ல பர்பஸை டிஃபீட் பண்ணுறது. எல்லா மகான்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னம் ఇంత ఇటినే చాలుங்கிற அத்தித்தி உச்சி ஆக்கலன்னு அன்னம் இன்ன இட்டினே சாலு. திடீர்னு ஒரு அத்தித்தி வந்தான். அத்தித்தி எப்படின்னா பிச்சைக்காரரா பிச்செல்லாம் சொல்லுவோம் இல்லையா, துளி கொண்டு சாதம் போட்டால் போகிறோம் அவனுக்கு. துளி சாதம் போட்டாலே நல்லது மோட்சம் என்னென்னமோ சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ தாசர்பாள் அழறார், அத்திதிகளுக்கே நானும் அன்னம் இட்டவன் இல்லை அப்படிங்கிறார். நான் ஒரு அத்திதி கூட சாப்பாடு போடலையே. சதியர சங்க ஒன்று களிக்கே விட்டவன் இல்லா மதிஹீனரோடு கூடி மருளாவதேனோ ஹரியே கதியாவது எனக்கே கருட கமன கிருஷ்ண நாமமே. சாப்பாடு போடலை கட்டவா கூட பழங்கினேன், எனக்கு கதி கிருஷ்ண நாமம் தான். அது பண்ணாதனால எல்லாம் கதி கிருஷ்ண நாமங்கிறான். சாப்பாடு போட்டுருந்தா ஒரு விட்டுருப்பார தெரியாது நமக்கு. இப்படி பஜனைக்கும் அன்னதானத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அது இப்போ எல்லா இடத்துக்கும் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், இப்போ அனுஷத்துக்கே மகாபரிவா ஜெயந்தியாக இருக்கட்டும், ஹோமங்களாக இருக்கட்டும், ரெண்டுமே சேர்ந்து ஒரு பேரலல் லைன் தான். பக்தியும் தர்மமும் சேர்ந்து தான் போகும். தர்மம் இல்லாமல் பக்தி கிடையாது, பக்தி இல்லாமல் தர்மம் கிடையாது. அதனால் இது ஒரு விசாரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. யாரோ கொடுக்குறா யாரோ சாப்பிட்றா அப்படின்ட்டு. இருந்தாலும் என்னுடைய லாங் டேர்மில் பார்த்தேன்னா இந்த சாப்பிட்ற வாழ்க்கைலாம் ஸ்லோவாக, ஏன்னா இந்த ரைஸ் இருக்குல்ல, உஞ்சுவத்தி எடுத்து சாப்பிட்ட ரைஸ் அந்த நாளெல்லாம் உற்சவங்களில் உஞ்சுவர்த்தி எடுப்பான். இப்போ உஞ்சுவர்த்தி எடுத்த பாகவதா உத்தமமான பாகவதா, உஞ்சுவர்த்திக்கு அட்சதை போட்டவா உத்தமமான பக்தாள். இப்போ உத்தமமான பக்தாளால் போடப்பட்டு உத்தமமான பாவதாளால் வாங்கப்பட்டு அதை வடித்து சாப்பிடும்போது ஒரு கால் நம்ம குணங்கள் தப்பாக இருந்தால் கூட அந்த அரிசி சாப்பிட்டதால் குணங்கள் மாற ஆரம்பித்து பக்தி வரும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால தான் நம்ம குணங்கள் மாறுறது. ஸோ என்ன அரிசி சாப்பிட்றோமோ அதை வச்சு நம்ம குணங்கள் மாறும் அப்படின்னு. அப்போ இது உஞ்சுவர்த்தி அரிசி, பாகவதாளுடைய அரிசி, பக்தாள் உத்தமமான பக்தாள் அரிசி அப்படிங்கிற போது அதை சாப்பிட்றதுனால குணங்கள் மாறும். இப்போது நீங்கள் சொன்னால் அதித்தி தெய்வம், தேவோ அதித்தி, ஐயாவாள் இப்படி சொன்னார், புரந்தரதாஸ் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதை நடத்துகிறாளோன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் நடத்துகிறா, 4 பேரை கூட்டு சாப்பாடு போடும்போது அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டி என்ன? யாருது? போடுறவாழ்து. இப்போ ஆர்கனைசர்து, லைக் நான் இதை தான் போடுறேன், நான் இவாளுக்கெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நடந்துக்கிறதா, இல்லாட்டி வரவா ஒவ்வொருத்தரும் ஐயாவாள் எப்படி அந்த சின்ன பையனை ஈஸ்வரனா பார்த்தாரோ, வர ஒவ்வொருத்தரையும் பரமேஸ்வரனாவோ ஸ்ரீமன் நாராயணானோ பார்த்து அப்படி போடணுமா? இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவாளோட டியூட்டி என்னது? இல்லை, டியூட்டின்னு ஒன்றும் கிடையாது. அவளுக்கு நீங்கள் கேட்குறத பார்த்தா 2 கேள்வி தான். ஒரு கர்வம் இருக்கலாம், நம்ம போடுறோம்ன்ற கர்வம் இருக்கலாம். அதனால எதிராளி ஏளனமாக பார்க்கலாம், அது கூடாது. ஏன்னா இது பிச்சை இல்லை, நம்ம இன்வைட் பண்ணி இலை போட்டு போடுறோம். அதனால அவ யாருமே பிச்சை கிடையாது. அந்த ஏளனம் கூடாது. பக்தாளுக்கு என்ன டியூட்டின்னா அந்த நேரத்தில் அடித்து கும்பலாக வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாத போது தான் ஆர்கனைசரும் கோவப்படுவான். நார்மலாக உட்காந்து சாப்பிட்டு போனால் ஆர்கனைசரும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அங்கே இருக்கிற அத்தனை பேருமே பரபிரம்ம ஸ்வரூபமாக நினைக்கணும், மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக நினைக்கணும். அப்படி நினச்சிய வாளுக்கு ஆகாரம் போட்டால் தான் உண்மையான